ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இது வந்து ஒரு குட்டீஸ்க்கான வீடியோ தான். குட்டீஸ்க்கு நம்ம செஞ்சு தரதுக்கான வீடியோ. இன்றைக்கி செர்லாக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் செர்லாக் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் நியூ மாமா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு யாராவது நியூ மாம் தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி இந்த பொருட்கள்லாம் வச்சு தான் நான் செர்லாக் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ், பாதாம், அப்புறம் குழம்பு கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, ராகி இதெல்லாம் வந்து நல்லா கழுவி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ்டாகவே காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஓட்ஸ், பொரி, மக்கானா, அவல் 2 டைப் ஆஃப் அவலுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை அவல், சிகப்பு அவல், அப்புறம் பொட்டுக்கடலை, கேஷ்யூ, வால்நட், பிஸ்தா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த அரிசி பருப்புக்கான மிக்சரை வந்து வறுத்துக்கலாம். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் செர்லாக் செஞ்சுருக்கேன். இது வந்து காமனான பார்ட்டு. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பேட்ச் வைஸ் வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னா, அந்த ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் இல்லாமல் அந்த ஒரு முறுவற்பான ரோஸ்டிங் ஸ்மெல் வரும். அதை வச்சு தான் நம்ம இது ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மக்கானாவை தனியாக எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி உடச்சி விட்டோன்னா இந்த மாதிரி முறுவற்பாக உடையணும். மக்கானாவையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 1 செகண்ட் வச்சா கூட ரொம்ப ஒரு மாதிரி கருகி போயிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப பொறுமையாக இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். நல்லா இந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அப்புறம் நட்ஸையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொரி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அவல் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த செர்லாக்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆப்பிள், கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸோட பியூரி எடுத்து இந்த செர்லாக்கும் போட்டு கொதிக்க விட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம கொடுத்தோம்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஓட்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செர்லாக் வந்து 6 மந்த் முடிஞ்ச பேபிஸ்க்கு அந்த 7 மந்த்தில் கொடுக்கறதுக்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். 6 மந்த்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸ் மிக்சர் இருக்குல்ல, அதோடு சேர்த்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறமா கொஞ்சம் மக்கானா, நட்ஸ் ஒரு 3 முந்திரி பருப்பு, 2 பிஸ்தா, அப்புறம் ஒரு வால்நட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரெசிடியூஸ்லாம் இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா பொரி, அப்புறம் இந்த ரைஸ் மிக்சர், கொஞ்சம் நட்ஸ், பொட்டுக்கடலை, அப்புறம் அவல் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் செர்லாக். இது கூடவே கொஞ்சம் மக்கானாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த லெஃப்ட் ஓவர் அவல் அப்புறம் மக்கானாவை எடுத்துக்கலாம். நட்ஸ், பொட்டுக்கடலை, அப்புறம் ஓட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு பேட்சாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. பேட்ச் வைஸ் பிரித்து எடுத்தோம்ல, அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி
கசடுகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி நேம் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த 1 மந்த்துக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் செர்லாக், ஓட் செர்லாக், மக்கானா செர்லாக், அப்புறம் பஃப்டு ரைஸ் அண்ட் போஹா செர்லாக், பொரி, அப்புறம் அவல் செர்லாக். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுடர் போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். கொதிக்கும் போது அந்த பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட செர்லாக் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.